ஓம் காளியேஷு வித்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காளி பிரஜோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக திகழணும் அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு தன்னுடைய சொத்துக்களை நிறைய தான தர்மம் பண்ணக்கூடியது அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகைகள் இருக்கணும். அதே போல் ஊர் மெச்சும் ஒரு மிகப்பெரிய மிராசுதாரரா அல்லது பெரிய மனிதரா அல்லது மிக சிறந்த ஆன்மீக பொது சேவகரா ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கோயில் தர்மகர்த்தா ரேகை. அதாவது இவர் இளம் வயதிலிருந்தே இறைப்பணியில் தீவிரமான ஈடுபாட்டோடு இருக்கிறவர். தன்னுடைய சொத்துக்களில், அதாவது தான் செய்யக்கூடிய தொழிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு 10% மேலே ஆன்மீக பணிகளுக்கு இவர் செலவு பண்ணுறார். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவார். இறைவன் பேரை சொல்லி நிறைய தான தர்மம் பண்ணுறார். அதற்கு மிக முக்கிய காரணம் கையில் இருக்கக்கூடிய, அதாவது ஆள்காட்டு விரலுக்கு கீழே இருக்கிற இதய ரேகை ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய திரிசூலக்குறி. அதே போல் அந்த திரிசூலக்குறியோட அந்த குருமேட்டின் மேலே இருக்கக்கூடிய இரட்டை குரு வளையம். அடிஷ்னலாக இந்த புத்தி ரேகையும் இதய ரேகையும் இணைக்கிறது போல் ஒரு மிகப்பெரிய ட்ரையாங்கிள் முக்கோணம் இருக்குது பாருங்கள். ஒரு குட்டியோட டைமண்ட் ஷேப்பில் முக்கோணமும் டைமண்ட் ஷேப்பும் கலந்துருக்கு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. அதே போல் நிறைய தான தர்மமும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு தான் இந்த ஆள்காட்டு விரலின் கீழே இருக்கக்கூடிய குருமேட்டில் இருக்கக்கூடிய குரு வளையம். இந்த குரு வளையம் சிங்கிளாக இருந்தாவே மிகப்பெரிய ஆன்மீக சக்தியை தரும். அதுவே டபுளாக இருந்ததுன்னா இறைவனிடமே நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக இறைவனே மறைமுகமாக பேசுவார். கனவில் உணர்த்துவார். மறைமுகமாக நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உணர்த்துவார். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி படைத்தது தான் இந்த இரட்டை குரு வளையம். இது மாதிரி இருக்கிறவங்க ஆன்மீக விஷயங்கள்லையும், மாந்திரிகம் தாந்திரிகத்துலேயும், குறி சொல்கிறதுலேயும், அஸ்ட்ராலஜிலையும் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த இரட்டை குரு வளையம். அதே போல் இதய ரேகை ஆரம்பிக்கிற இடத்துல திரிசூலக்குறி, அம்பாளுடைய அருளாசை பெற்ற இந்த திரிசூலக்குறி யாருக்கு இருக்கோ அவங்க மிக சிறப்பான தெய்வீகத்தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. நம்பகமானவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் மனசறிஞ்சு கெடுதி பண்ண மாட்டாங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே இறைவன் பேரை சொல்லுவாங்க. நம்ம கையில் என்னப்பா இருக்குது, எல்லாம் அந்த சிவன் சொல்கிறது தான், எல்லாம் அந்த அம்பாள் சொல்கிறது தான், எல்லாம் அம்பாள் பார்த்துக்குவாங்க, எல்லாம் சிவபெருமான் பார்த்துக்குவார், எல்லாம் வெங்கடாச்சலபதி பார்த்துக்குவார், எல்லாம் பிரம்மதேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு எல்லாத்துக்குமே கடவுளை சொல்லுவாங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கையில் பணம் தான் இருக்குது, அதை டிசைட் பண்ணுறது எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கடவுளை நம்புவாங்க, கடவுளுடைய பேரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி படைத்தது தான் இந்த திரிசூல ரேகை. அதே போல் இந்த ரெண்டு ரேகைக்கும் அடிஷ்னலாக டைமண்ட் ஷேப்பில் ஒரு ரேகை இருந்ததுன்னா, டைமண்ட் ஷேப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அப்படின்னா முக்கோணம்னு புரிஞ்சுக்கிங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். ஏன்னா கையில் ஏற்படுற ரேகைகள் 100% டைமண்ட் மாதிரியும் இருக்காது, 100% முக்கோணம் மாதிரியும் இருக்காது. ரெண்டு மிங்கிலா மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய அடிப்படையில் இந்த டைமண்ட் ஷேப் யாருக்கு இருக்கோ அவங்க ஆன்மீக பணியுடன் சேர்ந்து சுயமாக தொழில் பண்ணி தொழிலையும் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ ஆன்மீக பணி பண்ணுறதுக்கு நிறைய பணம் வேணும்ல. அந்த பணத்துக்கு அவங்க எங்கே போவாங்க? எத்தனை நாள் தான் அடுத்தவங்கள்ட்ட டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க? ஸோ அந்த இன்கமுக்குன்னு ஒரு தொழில் தொடங்கினாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் சக்கப்போடு போடும், நல்லா ஓடும். இப்போ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சாருன்னா அவர் 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் ஷைன் ஆகும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான அந்த ஃபினான்ஷியல் இன்கமை குறிக்கக்கூடிய ரேகை தான் இந்த முக்கோணம். ஸோ உங்களுக்கு இது போல் இரட்டை குரு வளையம், திரிசூலக்குறி, டைமண்ட் ஷேப் ரேகை இதெல்லாம் இருந்ததுன்னா மிக சிறப்பான தனப்பிராப்தியை தரும், கடவுளுடைய அருளாசியை தரும். இறைவன் பேரை சொல்லி நிறைய தான தர்மம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு தான் இது. அதே சமயத்தில் கீழ் சுவைமேட்டில்
படத்தில் காட்டியவாறு நிறைய குறுக்கு ரகைகள் இருந்ததுன்னா அது நிலபுலன் சம்மந்தமாக தகராறு தருது, வம்பு வழக்குகளை தருது, இரத்த சம்மந்தமான உறவுகளோட பாகப்பிரிவினைக்காக அடிதடி, கோர்ட்டு கேஸு இது மாதிரி பிரச்சனைகளை தருது. அதே போல் குறுக்கு ரேகைகள் சுக்கிரமேட்டில் படத்தில் காட்டியவாறு இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை சச்சரவு, ஆணாக இருந்தால் பெண்களால் தொல்லை, பெண்களாக இருந்தால் ஆணால் தொல்லை, லவ் ஃபெயிலியர், இதெல்லாம் இந்த சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் சொல்லுது. அதே மாதிரி நிறைய ஓவர் ஹெட்ஸ், தேவையில்லாத வீண் விரை வெட்டி செலவுகளையும் இது குறிக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிரமேட்டில் அடிப்பகுதியில், அதாவது மணிக்கட்டுக்கு பக்கத்தில் ஆயுள் ரேகையினுடைய அடிப்பகுதியில் சுக்கிரமேடு இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் குறுக்கு ரேகைகள் இருக்கிறது அதிர்ஷ்டமாக கருதப்படுது. காரணம், இந்த இடத்துல குறுக்கு ரேகையில் இருந்தால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிக்குது. ஒரு இடத்து மேலேயோ அல்லது ஒரு ஷேர் மேலேயோ பணத்தை முதலீடு பண்ணி அது பல மடங்கு பூமப்பாகும், பல மடங்கு லாபமாகும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு சென்ட் நிலம் 10 லட்ச ரூபா போச்சுன்னா பெரிய லாபம் தானே. அதே போல் ஒரு ஷேரை வாங்குகிறாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு ஷேர் வாங்குகிறாங்க ஒரு ஷேரு, அது 5000த்துக்கோ அல்லது 50,000த்துக்கோ போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய பூமப் தானே. ஸோ இப்படி ஒரு பொருள் மேலே, ஒரு இடத்து மேலே, ஒரு ஷேர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பெரிய அளவில் பூமப் ஆகிற ரேகை தான் இந்த சுக்கிரமேட்டின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பிறை போன்ற ரேகை அல்லது குறுக்கு ரேகைகள். ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். அதே போல் சந்திரமேட்டில் படத்தில் காட்டியவாறு ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா, அதாவது ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு கிளை பிரிஞ்சு சந்திரமேட்டை நோக்கி வந்து அந்த சந்திரமேட்டில் முக்கோணம் அல்லது டைமண்ட் ஷேப் இது மாதிரி இருந்ததுன்னா அது மிகப்பெரிய தனப்பிராப்தியை தரும். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணவு தொழிலால் யோகத்தை தரும், ரெண்டாவது வெள்ளை நிறமுடைய பொருட்களால் யோகத்தை தரும், வாட்டர், ஆயில் இது சம்மந்தமான தொழில்களால் யோகத்தை தரும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, வெளிநாடுக்கு போயிட்டு வர்றது, வெளிநாடு பொருளை வாங்கி வைக்கிறது, இது சம்மந்தமான விஷயங்களாலையும் லாபத்தை தரும். ஏன்னா இதெல்லாம் சந்திரபவனுக்குரிய ஆதிபத்தியங்கள். வெளிநாடு, கடல் தாண்டி பயணம், வெள்ளை நிறமுடைய பொருட்கள், உணவுப் பொருட்கள், பால் பாக்கியம், உணவை எந்த ஃபார்மேஷனில் விற்றாலும் அது சந்திரனுடைய கண்ட்ரோல் கீழே தான் வரும். ஸோ சந்திரமேட்டில் யாருக்கு மணி ட்ரையாங்கிள் அல்லது ஃபிஷ் சிம்பிள் இருக்கோ அவங்களுக்கு சந்திரபவனுடைய ஆதிபத்தியத்துக்குரிய அந்த உணவாதி தொழில், வெளிநாடு பயணம் அல்லது வெளிநாடு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது அல்லது வெளிநாடு பொருளை வாங்கி வைக்கிறது, இது மாதிரி யோகத்தை சிறப்பாக செய்யும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.